Hi, I'm Saranya. My channel Anirudh 2.0. என்னோடய ஸ்டோரி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். என்னோடய வீட்டுக்கார் வந்து கொத்தனாராக இருக்காங்க. நான் வந்து நர்சிங் படிச்சுட்டு இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கேன். நான் ஒர்க் போயிட்டுருந்தேன், பட் இப்போ பேபி பிறந்ததுலேருந்து போகல. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரே ஒரு 1 monthலேயே பேபி கன்ஃபார்ம் ஆகி 3 month இருக்கும்போது பேபி வந்து அபார்ட் ஆகிடுச்சு. ஹார்ட் பீட் வந்து உள்ளே நின்றுடுச்சு சொல்லிட்டு டிஎன்சி பண்ணிட்டாங்க. திருவள்ளூர் ஜிஹெச்சில் தான் டிஎன்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷமாக 2 வருஷமாக எனக்கு பேபியே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒர்க் போனேனே. ஒர்க் போயிட்டே இருக்கும்போது அப்புறமா பேபி கன்ஃபார்ம் ஆகி 9 month வரைக்கும் நான் ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். நாங்கள் வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ரொம்ப புவர்னும் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹைனும் சொல்ல முடியாது, நடுத்தர குடும்பம் நாங்கள். அதுக்கப்புறமா என் பையன் பிறந்தான். நல்லா நார்மல் டெலிவரி தான். நார்மல் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். நல்லபடியாக இருந்தான். எந்த இதுவுமே இல்லை, ஐஸ் பாக்ஸில் எதுவுமே இருக்கல. நல்லபடியாக இருந்தான் என் கையில். அப்புறமா 25 days என் கையில் இருக்கும்போது அவனுக்கு வந்து எக்மோருக்கு செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போனோம், நானும் என் சிஸ்டரும். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டோம். நல்லபடியாக இருந்தான். எல்லாம் நல்லா இருக்கான். குழந்த வந்து பிரச்சனை சின்ன ஹாஸ்பிட்டலில் பிறந்தனால, ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு போனோம். ஒரு ஃபுல்லாக ஒரு செக்கப் பண்ணிடலாம். சின்ன ஹாஸ்பிட்டலில் அந்த வசதிலாம் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். போயிட்டு அங்கே எல்லாமே பேபி நல்லா தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எக்மோர் வாசல் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ரோடு தான் வந்தோம். ரோடு வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தோம். திடீர்னு பாப்பா வாயில் ஃபுல்லாக பிளட்டு ரொம்ப அப்படியே பிளட் வாமிட் வந்துட்டு அப்படியே வீசிங் வந்துருச்சு. கை கால்லாம் முறைச்சிக்கிச்சு. அப்படியே ப்ளூ ஆகிட்டான் பாப்பா. எங்களுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அக்கா இல்லைன்னா என் பையன் இப்போ இல்லை, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அக்கா வந்து உடனே தூக்கிக்கிட்டு எக்மோரில் எமர்ஜென்சியில் போய் உடனே கொடுத்து இது மாதிரி பிளட் வாமிட் சடனாக பண்ணிட்டா, இப்போ தான் செக்கப் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தாங்க. எக்மோரும் நல்ல ஹாஸ்பிட்டல், நான் குறைய சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் இந்த அளவுக்கு இப்போ விளையாடிட்டு இருக்கானா அது காரணமே அவங்க தான். ஏன்னா எல்லாமே சுற்றி பார்த்து இருந்து பாப்பா இறந்துட்டா, ஏம்மா இந்த கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பின்னாடியே ஓடி போயிட்டு நானும் அப்படியே பொறுமையாக நின்றுட்டேன். ஒரு பக்கம் எங்கள் அக்கா அழுகுறா, ஒரு பக்கம் நான் அழுகிறேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா சிபிஆர்லாம் பண்ணி ஒரு 10 டாக்டருங்க நல்லா பார்த்தாங்க. 10 டாக்டரு நல்லா தான் பார்த்தாங்க. எதுவுமே பண்ண முடியல சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்படியோ பண்ணி என் பையன் வந்து ஒரு வாட்டி கத்தினான். அதோடு தான் என் உயிரே வந்துச்சு. அதோடு வந்து செயற்கையாக மூச்சு கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட்டிகிட்டு போயிட்டு 25 நாள் பாப்பா தானே, அதனால் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வென்டிலேட்டர்லேயே தாங்க இருந்தான். அங்கே இருந்து எல்லா பெரிய வென்டிலேட்டரில் என் பையனை வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவன் வந்து அப்போ 4 kg இருந்தான். பிறக்கும்போது 2.25 தான் இருந்தான். அந்த 25 நாள்லேயே 4 kg வந்துட்டான் பாப்பா. 4 kg நல்லா வெயிட் இருந்தான். அப்புறமா சொன்னாங்க, பையன் இந்த மிஷின் தாங்குவானான்னு தெரியாதுமா. எல்லாத்துக்குமே சைன் வாங்குறாங்க, ஆனால் ப்ரொசீஜர் படி சைன் வாங்கி தான் எல்லாமே பண்ணுறாங்க. சைன் நல்லபடியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வாரமும் சைன் கேட்பாங்க. ஒரு வாரமும் சைன் போடணும். அந்தந்த டைம்லலாம் எங்களுக்கு அப்படி இருக்கும். உள்ளே யாரும் அவ்வளோடு இல்லை, நான் மட்டும்தான் இருக்கணும். அம்மா மட்டும்தான். அம்மா கூட பால் கொடுக்குறாங்க. இந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன்.